டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். அமுக்கரா கிழங்கு, அஸ்வகந்தா, இந்தியன் ஜென்சிங், இன்னைக்கு உலகம் முழுவதும் புகழ்பெற்றிருக்கக்கூடிய இந்திய பாரம்பரிய மூலிகைகளில் நிச்சயமாக முதல் 10 இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மூலிகை எதுன்னா அமுக்கரா. ஆனால் அமுக்கரா கிழங்கு அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் ஒரு ஓவர் ரேட்டட் மூலிகையாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. காரணம் என்னென்னா, அமுக்கரா கிழங்கு ஆண்மை குறைவுக்கும் தாம்பத்திய வாழ்க்கைக்கும் பயன்படுத்துகின்ற ஒரு மருந்து அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம் மனதில் ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய தவறு. அமுக்கரா கிழங்கு அப்படிங்கிறது குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை உடலுடைய ஆரோக்கியத்திற்காகவும் இளமைக்காகவும் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த சிரமங்கள் உடலிலிருந்து மாறுறதுக்காகவும் எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு நோயற்ற வாழ்க்கைக்காகவும் இயற்கை கொடுத்திருக்கின்ற காயக்கல்ப மருந்துன்னு சொல்லலாம். அமுக்கராவோட 10 பயன்கள் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். தலைமுடி வளர்கிறதுக்கு அமுக்கரா மிகப்பெரிய மருந்து. அமுக்கரா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கொலஜன் சம்பந்தப்பட்ட சத்துக்களை சேர்க்கறதுனால முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மாறுவதற்கும் முக அழகுக்கும் அமுக்கரா ஒரு மிகப்பெரிய மருந்து. ஜீரண மண்டலத்தில் சாப்பாடை ரொம்ப அழகாக சாப்பாடில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புல சேர்க்க வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வினை ஊக்கியாக செயல்படுகின்ற சக்தி, ஒரு கேட்டலிஸ்டாக செயல்படுற சக்தி அமுக்கராக்கு இருக்கிறதுனால அது மிகப்பெரிய மருந்து. இன்றைக்கு மன அழுத்தத்திற்கும் மனம் சார்ந்த நோய்களுக்கும் நேர்மறை எண்ணமற்ற வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கைக்கும் அமுக்கரா ஒரு மிகப்பெரிய மருந்து. பெண்களுக்கு ஏற்படுகின்ற பிசிஓடி பிசிஓஎஸ் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் பெண்களுடைய ஈஸ்ட்ரோஜன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கும் இன்றைக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் ஏற்படுற குழந்தையின்மைக்கும் அமுக்கரா ஒரு மிகப்பெரிய மருந்து. இன்றைக்கு ஆண்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய தாம்பத்திய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமற்ற சூழல், விந்து முந்துதல் சார்ந்த சூழல், இன்றைக்கி திறம்பட என்னால் ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியுமான் ஆண்கள் மனதில் ஏற்படுகின்ற கேள்வி, இவை அனைத்துக்குமே ஒரு மிகப்பெரிய விடை பலன் அளிக்கக்கூடிய மருந்து அமுக்கரான்னு நம்ம சொல்லலாம். இந்த அமுக்கரா கிழங்கை எப்படி நம்ம சாப்பிடணும், அமுக்கரா சூர்ணத்தை எவ்வளோ சாப்பிடணும்? ஆண்கள் தினமும் 5 கிராம் அளவுக்கு அமுக்கரா சூர்ணத்தை சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு. அதாவது காலை 1 டீஸ்பூன், இரவு 1 டீஸ்பூன் பாலில் கலந்து சாப்பிட்லாம். பெண்களும் அதே போல் காலை 2 ஸ்பூன் 2 கிராம், மாலை 2 கிராம் அளவுக்கு சாப்பிடலாம். இன்றைக்கு குழந்தைகள் அப்படின்னு வரும்போது 4 சிட்டிகை அமுக்கரா சூர்ணத்தை தேனில் குழைத்து கொடுத்தாலே அவர்களுடைய ஞாபக சக்தி அதிகமாகிறத பார்க்க முடியும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறத பார்க்க முடியும். 50 வயதுக்கு மேலே நம்ம வீட்டில் தாத்தா இருந்தாலும் பாட்டி இருந்தாலும் அம்மா இருந்தாலும் அப்பா இருந்தாலும் நிச்சயமாக அவங்களுக்கு அமுக்கரா கிழங்கு சூர்ணத்தை கொடுங்க. அது மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய வாதத்தை குறைத்து மூட்டுகளை பலப்படுத்த உதவுறதை பார்க்கலாம். அமுக்கரா கிழங்குடைய பலனை பற்றி சொல்லணுன்னா இன்றைக்கு ஆயுள் முழுவதும் சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளவு நிறைய பலன் இருக்குது. சுருக்கமாக நட்சல்லாக சொல்லணுன்னா, குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை நாம் அனைவருமே நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும், வலியற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும், இளமையான மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நம் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுவும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா தினசரி 2 to 3 கிராம் அமுக்கரா கிழங்கு சூரணம் பாலில் கலந்து அல்லது வெந்நீரில் கலந்து உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. ஆரோக்கியமும் அழகும் இளமையும் சாத்தியம்தான். மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.